Dear students, next we are going to discuss structure of neuron. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நியூரான்களோட அமைப்பு பார்க்க போகிறோம். A neuron typically consists of three basic parts. இந்த நியூரானில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. Don't forget cyton or otherwise known as cell body. So this is called cyton. Second one is called dendrites or dendrons. This is called dendrites or dendrons. Then third one is called axon. There are three important parts. Don't forget, first one is called a cyton, then cell body, cyton or cell body, then this one is called dendrites, then finally this is called axon. We will discuss detail. First is cyton. Cyton is also called a cell body or perikaryon. இந்த சைட்டானுக்கு மற்றொரு பெயர் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், செல் பாடி, செல் உடலம், அதாவது பெரிகேரியான். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பெரிகேரியான். டோன்ட் ஃபர்கெட் பெரிகேரியான். It has a central nucleus with abundant cytoplasm called neuroplasm. ஸோ இந்த சைட்டானில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரலில் என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குன்னா abundant cytoplasm, that is called neuroplasm. ஸோ நிறைய சைட்டோபிளாசம் வந்து காணப்படக்கூடியது. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு இன்னொரு பேர் செல் பாடி ஆர் பெரிகேரியான். தென் இட் ஹேஸ் எ சென்ட்ரல் நியூக்ளியஸ், மையத்தில் வந்து உட்கரு காணப்படும். அதில் பார்த்தோன்னா அதிக அளவு என்னென்னா சைட்டோபிளாசம் காணப்படும். அந்த சைட்டோபிளாசத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் நியூரோபிளாசம். வாட் இஸ் கால்ட் நியூரோபிளாசம். ஸோ இன் திஸ் சைட்டோபிளாசம் ஹேஸ் larger granule body called nisil granule. very important. ஸோ இந்த சைட்டோபிளாசத்தில் நிறைய கிரானியூல்ஸ், சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா டு சிந்தசைஸ் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணக்கூடியது என்னென்னா நிசில் கிரானியூல்ஸ். அது எதில் இருக்குன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேயும் ரைபோசோம்ஸில் இருக்கும். அந்த நிசில் கிரானியூல் ப்ரெசன்டின் இதில் இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த ரைபோசோம்ஸில் இருக்கும். ஸோ அதான் பார்த்துக்கோங்க. தென் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ், வேறு என்ன செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், தென் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ். தீஸ் ஆர் present inside the cell body. ஸோ இந்த செல் பாடியில் இந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நிசில் கிரானியூலுங்கிறது அதனுடைய ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், நியூரான்ஸ் do not have ability to divide. ஸோ நியூரான் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இதில் செல் டிவிஷன் நடக்காது. மைட்டாசிஸ், மியாசிஸ் இந்த நியூரான்ஸில் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா there is no சென்ட்ரோசோம்ஸ். இதில் சென்ட்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சென்ட்ரியோல் அப்படிங்கிற செல் ஆர்கனல்ஸ் வந்து இல்லாத காரணத்தினால் இதனால் வந்து என்ன பண்ண முடியாது. ஸோ மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் டிவிஷன் டஸ் நாட் அக்கர்ஸ் இன் நியூரான்ஸ். ஸோ இந்த நியூரான்ஸில் வந்து செல் டிவிஷன்ஸ் வந்து ஸோ நடக்காது. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். Then several neurofibrils are present in the cytoplasm that help in transmission of nerve impulse to and from the cell body. ஸோ இதனுடைய பாருங்கள், இந்த செல் பாடியில் என்ன இருக்குன்னா நியூரோஃபைப்ரல்ஸ் அப்படிங்க. நியூரோஃபைப்ரல்ஸ் நரம்பு இலைகள், நிறைய நரம்பு இலைகள் இருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இந்த நியூரோஃபைப்ரல்ஸ் மிக முக்கியமான டு அண்ட் ஃப்ரம். ஸோ இந்த செல் பாடிக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. இந்த மின் தூண்டல்களை வந்து என்ன பண்ணும் கடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹாட் ஆப்ஜெக்டை தொடுறோம்ல, தொட்ட உடனே இம்மிடியட்டாக வித்ட்ரா பண்ணுறோம்ல, அதை வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது இந்த நியூரான்ஸ் தான். இந்த நியூரான்ஸ் தான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதை மறக்காதீங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் டு அண்ட் ஃப்ரம் த செல் பாடி. இந்த செல் பாடிக்கு முன்னும் பின்னும் வந்து என்ன பண்ணால் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. தென் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், dendrites or dendrons. These are the numerous branched cytoplasmic process that project from the surface of the cell body. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து செல் பாடி. இந்த செல் பாடிக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடியது அல்லது அதனுடைய சர்ஃபேஸ் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூமரஸ்னால் பல்வேறு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, பல்வேறு கிளைத்த ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டென்ட்ரைட்ஸ். இதுதான் டென்ட்ரைட்ஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கே இருக்கும், அவுட் சைட் த செல் பாடி இல்லை சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடியில் வந்து ப்ரொஜெக்ட் தான் துருத்தி கொண்டிருக்கும் இல்லை நீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ தே கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த சைட்டன்.
இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நமக்கு இம்பல்ஸ் எங்கே இருக்கும், இப்போ டச் பண்ணுறோம்ல ஹார்ட் ஆப்ஜெக்ட் டச் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக அந்த இம்பல்ஸ் எங்கே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்ஸ், அந்த டென்ட்ரைட்ஸ்லேருந்து செல் பாடி, இந்த செல் பாடி டு ஆக்சான், திஸ் ஆக்சான் டு நெக்ஸ்ட் நியூரான்ஸ்க்கு வந்து போகும். அதை நம்ம படிக்கலாம். ஸோ திஸ் வெரி இதை மறக்காதீங்க. பாருங்கள், த பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரிசீவிங் த சிக்னல் ஃப்ரம் த அதர் நர்வ் செல்ஸ். ஸோ இன்னொரு நர்வ் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இம்பல்ஸ், இந்த சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி, அதாவது வாங்கிக்கிறதுக்காண்டி இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து என்னென்னா அதிகளவு இன்க்ரீஸ் பண்ணால் அதிகரிக்கக்கூடியது, இதனுடைய பரப்பளவு அதிகரிக்கும். ஏன்னா ஸோ நிறைய இம்பல்ஸ் வந்து வர்றதுக்காண்டி ஸோ என்ன பண்ணும், இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா ஒரே சமயத்தில் நிறைய சிக்னல்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ தட் இஸ் கால்டு டென்ட்ரைட்ஸ். they present in the surface of the cell body. They are very numerous, not single, numerous branched cytoplasmic process. Then this function is a conduct nerve impulse towards a cyton. Cyton வந்து nerve impulse வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன். இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ அதை பர்பஸ் ஆஃப் ரிசீவ் சிக்னல்ஸ், ஸோ நிறைய சிக்னல்ஸ் வர்றதுக்காண்டி. தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலி வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சான். ஸோ நெக்ஸ்ட் என்னது ஆக்சான். Axon is a single elongated slender projection. இதுதான் ஆக்சான் அப்படிங்கிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரெச்சஸ் தான் நம்ம ஆக்சான்கிறோம். இது எப்படி இருக்குன்னா சிங்கிளாக இருக்கக்கூடியது, ஸ்லெண்டர் மெல்லியதாக, எலாங்கேட்டட், சரியா, சிங்கிள், ஸ்லெண்டர் அண்டு எலாங்கேட்டட்னா நீளமான ஒரு மிக முக்கியமானது. சிங்கிள் அப்படின்னா தனித்து காணப்படக்கூடிய நீளமான ஒரு மென்மையான ஒரு ஒன்று தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மெல்லிய அமைப்பை தான் ஆக்சான் அப்படிங்கிறோம். பாருங்கள், த எண்ட் ஆஃப் ஆக்சான் terminate as fine branches which terminate into a knob like swelling called synaptic knob. ஸோ மறக்காதீங்க, இதனுடைய எண்டு பகுதி, இந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்சானோட இந்த முடிவு பகுதியை தான் என்னென்னா ஸ்னாப்டிக் நாப் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா இட்ஸ் நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸ், ஒரு கயிறு போன்ற ஒரு முடிச்சு போன்ற அமைப்பு இருக்கும், ஒரு குமிழ் போன்ற அமைப்பு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்னாப்டிக் நாப். மறக்காதீங்க, அதனுடைய முனைப்பகுதி, ஆக்சானோட எண்டு பகுதி என்னது ஸ்னாப்டிக் நாப். அது எப்படி இருக்குன்னா நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். டெர்மினேட்னா அதனுடைய முடிவு பகுதிக்கு பேர் என்ன, ஸ்னாப்டிக் நாப். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாருங்கள், த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஆக்சான் இஸ் கால்டு ஆக்சோலமா. ஸோ இதுதான் ஆக்சான் அப்படிங்கிறோம். இந்த ஆக்சான்ஸோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா லெம்மா அப்படின்னா மெம்பரேன் அப்படின்றோம். லெம்மா மீன்ஸ் மெம்பரேன். ஆக்சோலமானா ஆக்சானில் அவுட் சைடு இருக்கக்கூடிய மெம்பரேன் தான் வாட் இஸ் கால்டு ஆக்சோலெம்மா. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சோபிளாசம். ஒயில் த சைட்டோபிளாசம் இஸ் கால்டு ஆக்சோபிளாசம். அதில் இருக்கக்கூடியது. அப்போ வெளியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா மெம்பரேன் ஆக்சோலெம்மா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஆக்சோபிளாசம். இட் கேரிஸ் இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா செல் பாடியிலேருந்து சைட்டானுக்கு வரும். இந்த சைட்டான்லேருந்து என்ன பண்ணால் இம்பல்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது அனதர் நியூரானுக்கு வந்து கேரி பண்ணக்கூடிய. ஸோ இந்த ஆக்சானோட மிக முக்கியமான ரோல். The axon may be covered by a protective sheath called myelin sheath. Very important. ஸோ எதை சொல்கிறோம்னா இதுதான் நம்ம மைலின் ஷீத் அப்படின்னு. இது இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல, இது எல்லாமே மைலின் ஷீத். இது ஆக்சான். ஆக்சானுக்கு மேலே இருக்கக்கூடியது மைலின் உரை அப்படிங்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ரேபிட்லி டிரான்ஸ்மிட், வேகமாக அந்த இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா மறக்காதீங்க மைலின் ஷீத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சான் மேபி கவர்டு பை என்ன பண்ணோம் மைலின் ஷீத். ஏற்கனவே சொன்னேன் ஆக்சோலெம்மானா பிளாஸ்மா மெம்பரேன்கிறோம். அந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடியது. இந்த உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தோன்னா ஆக்சோபிளாசம். எகெயின் த ஆக்சான் மேபி கவர்டு பை ப்ரொடக்டிவ் ஷீத், ஒரு பாதுகாப்பான உரை, அதுக்கு பேர் மைலின் ஷீத், which is further covered by a layer of Schwann cells called neurilemma. So this myelin sheath are made up of Schwann cells. எதனால் ஆனதுன்னா Schwann cellsனால ஆகுது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா நியூரிலெம்மா. இட் இஸ் கால்ட் நியூரிலெம்மா. Schwann cells ஆனது, அதுக்கு பேர் நியூரிலெம்மா. The myelin sheath breaks at an interval by depression called nose of Ranvier. ஸோ இந்த myelin sheath பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்காது, எப்படி இருக்குன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த பிரேக், ஸோ இந்த இடைவெளிக்கு பேர் என்ன பேர்னா நோஸ் ஆஃப் ரான்வியர். நோஸ் ஆஃப் ரான்வியர், ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளிக்கு பேர் நோஸ் ஆஃப் ரான்வியர் அப்படிங்கிறோம். த ரீஜன் பிட்வீன் த நோஸ் இஸ் கால்டு இன்டர்னல். இது ஒரு நோஸ், இது நோஸ் ஆஃப் ரான்வியர்.
இந்த 2 நோட்ஸ் ஆஃப் ரன்வேருக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடியதான் இன்டர் நோட் கணைவிடை பகுதி அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சானோட மிக முக்கியமான பார்ட்ஸ். தென் myelin sheath act as insulator and ensures rapid transmission of nerve impulse. ஸோ வேகமாக என்ன பண்ணும், ரேப்பிட்னா ஸ்பீடாக என்ன பண்ணணும், நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். சைட்டான்லேருந்து வரக்கூடிய அந்த நர்வ் இம்பல்ஸை இந்த myelin sheath வந்து என்ன பண்ணால் இம்மிடியட்லி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி. அப்போ 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு செல் பாடி, தென் டென்ட்ரைஸ், தேர்ட் ஒன் இஸ் கால்ட் சைட்டான். that one is called axons. ஆக்சானில் என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஆக்சோலெம்மா, ஆக்சோபிளாசம், myelin sheath, made up of Schwann cell, that is called neurilemma, then nose of Ranvier, in between the nose of Ranvier, that is called internode. What is the function of myelin sheath? Act as insulator and ensure rapid transmission of nerve impulse. So nerve impulse வந்து transmit பண்ணக்கூடியது. Then very important is synapse. Synapse very important. Synapsனா என்ன அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். நரம்பு இணைவு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு இணையக்கூடிய பகுதி பாருங்க. A junction between synaptic knob of axon of one neuron and dendron of next neuron is called synaptic junction. Synaptic junction அதாவது நரம்பு இணைவு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா சைட்டான் அப்படிங்கிறேன். இதில் அந்த ஸ்ட்ரெச்சஸை பாருங்கள். சைட்டான், இதுக்கு பேர் வந்து ஆக்சான். இது பார்த்தோன்னா அனதர் நியூரான், இன்னொரு நியூரான். ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியில் பார்த்தோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குன்னா கோஆர்டினேட்டட் கனெக்ட் ஆகிருக்கும். எங்கே கனெக்ட் ஆகும் அதுதான் நமக்கு தெரியணும். எந்த பகுதியில் இணைந்து காணப்படக்கூடிய பாருங்கள். A junction between a synaptic knob of axon of one neuron. ஸோ ஸ்னாப்டிக் நாப் எங்கே இருக்கும், எண்ட் ஆஃப் த ஆக்சானில் இருக்கும். இதுதான் வந்து ஸ்னாப்டிக் நாப் அப்படிங்கிறோம். ஸோ ஸ்னாப்டிக் நாப் ஆஃப் ஒன் நியூரான், அதான் பாருங்கள். ஸ்னாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சான் ஆஃப் ஒன் நியூரான் அண்டு டென்ட்ரான் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான், இன்னொரு நியூரானோட டென்ட்ரானோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இணையக்கூடிய பகுதி இதை தான் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த இணையக்கூடிய பகுதியை தான் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு நியூரானோட ஆக்சானோட எண்டு ஸ்னாப்டிக் நாபும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரான்ஸும் இணையக்கூடிய பகுதி தான் ஸ்னாப்டிக் ஜங்ஷன் அப்படிங்கிறாங்க. The information from one neuron can pass to another neuron through this junction with the release of chemicals known as neurotransmitters from the synaptic nerve. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரான்ஸுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல்ஸ், சில கெமிக்கல்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ண முடியும், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அந்த கெமிக்கல்ஸ்க்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்னாப்டிக் நாபில் வந்து இருக்கக்கூடியது. இந்த ஸ்னாப்டிக் நாப் அப்படிங்கிறது ஸோ இந்த குமிழ் போன்ற பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானதாக நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது பேர் அசிட்டைல் கொலைன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் ஸ்னாப்ஸ்னால் மறக்கவே மறக்காதீங்க. ஒரு ஆக்சானோட அந்த எண்ட் ஸ்னாப்டிக் நாபும் ஸ்னாப்டிக் நாப் ஆஃப் ஒன் நியூரான் அண்டு டென்ட்ரைஸ் ஆஃப் அனதர் நியூரான், தட் இஸ் கால்டு ஜங்ஷன் ஆஃப் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறோம். அதை மட்டும் ஸோ மறக்காதீங்க. அப்போ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரான்ஸ்க்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சம் கெமிக்கல்ஸ் அதே தட் கெமிக்கல்ஸ் கம் இன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்னாப்டிக் நாப். அந்த ஸ்னாப்டிக் நாப்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.